உடஞ்சிருச்சுங்க கண்ணாடி. பாக் அவசரப்பட்டேனும். Hi everyone, this is YK and welcome back to our channel YK Safari. இப்படி சவுண்டு போடுறேன். ஸ்பீக்கரிங் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 hours மட்டும் ஒரு ரேப்பிடோ ஓட்டிட்டு ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கோம். இட்ஸ் YK Safari. YK இஸ் நத்திங் பட் என்னோட நேமோட ஷார்ட் ஃபார்ம். உடஞ்சிருச்சுங்க கண்ணாடி. பாக் அவசரப்பட்டேனும். நோ காய்ஸ், யாரும் பார்க்க வேண்டாம். உடஞ்சிருந்தா ஒடியாம இருந்தா என்னடா பாருங்கடா. திஸ் இஸ் மை சேனல்டா, YK Safariடா. ஆனால் இது பழைய ராட்லேயே மாட்ட முடியாதுங்களா? பழைய ராட்லேயே மாட்ட முடியாதுங்களா? மாட்டிக்கலாம். இப்போ ராடு வேண்டாங்களா? ராடு இல்லாமல் இது மட்டும் சேர்த்து தான் மாட்டணும். சரி, எவ்வளோ ஒன்று 140. அண்ணே மிரர் மாட்டணும்னா ஒரு என்ன இன்னும் காலையில் வரவங்க போய் வந்துட்டான். மறுபடியும் வந்திருக்கோம். பரவாயில்ல, இன்னொரு 50 ரூபா தானே போனால் போகுது. ஆனால் உடச்சிட்டேன். நான் ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணா உடஞ்சிச்சுண்ணா. மக்களே மாட்டியாச்சு. மறுபடியும் உடச்சிடாதா தம்பின்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 50 rupees வாங்கினாரு. பிகாஸ் லைக் மறுபடியும் ஒர்க் பண்ணி பிரிண்டிங் அடிச்சு மறுபடியும் ஒட்டியிருக்காரு. ஸோ அதனால தான் குட்டி நாய் குட்டி தம்பி பாவம் ரோட்டில் வந்துட்டுருக்கான். வண்டியெல்லாம் வந்துட்டுருக்கு. பி சேஃப் குட்டி. பிகாஸ் நானே வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கேன். ஸோ ஐ காண்ட் ஈவன் அந்த குட்டியை காப்பாற்றி என்னால் வளர்க்க முடியாதுங்க. ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் YK அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் YK Safari. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்விக்கி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக 7 daysக்கு ஸ்விக்கி ஓட்டியிருக்கோம். ஃப்ரம் day 1 to day 7 அண்ட் இட் இஸ் ஃப்ரம் மண்டே டு சண்டே ஓட்டியிருக்கோம். ஸ்விக்கி என்ன போறாரு. ஓகே, ஸோ 1 week ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம். ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, நம்ம எவ்வளோ டார்கெட் வச்சு ஓட்டியிருக்கோம், நமக்கு எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ருபீஸ், ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தென் எஸ், ஸோ ஃப்ரண்ட் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துட்டே இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரியல. ஐ ஹேவ் டு கோ அண்ட் செக் தட். அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரோல் வந்து ஆயில், ஸோ இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம ஓட்டியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக நான் எப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 23,700 கிலோமீட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46,465 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன். Why dude? Why you are making some noise and sounds? I just hate those noise. ஓகே, ஸோ நம்ம 46,000 அரௌண்ட் ஒரு 46,500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் 500 ஓடலை. இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. என்ன தம்பி இவ்வளோ அவசரப்படுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ண தான் போயிட்டுருக்கோம். எஸ், ஸோ 23,700 கிலோமீட்டர் லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 23,700 ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 300 கிலோமீட்டர் 42,700. ஸோ 42,700 அதில் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ 43, 44, 45, 46. ஓகே, 3000. அதில் ஒரு 300, 3300. தங்கம் சவுண்டு போடாத, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன சவுண்டுனே தெரிலங்க. லாஸ்ட்டாக அந்த ஸ்விக்கி ஓட்டும் போது வந்து நமக்கு இங்கே பாருங்க பிரேக் அப்படியே லாக் ஆகிருக்குது. ஐ திங்க் பிரேக்கில் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னன்னு தெரில, போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 42,700னா அதில் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 43 வச்சுக்கலாம். 44, 45, 46. ஓகேங்களா. ஸோ 3000. அதில் ஒரு 300, 3300. இப்போ ஒரு 400 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 3300 ஒரு 400. தங்கம் இப்படி சவுண்டு போடுறேன். ஏதோ பிரச்சனை இருக்கு. This fucking sound is this. I think இதை நம்ம வந்து பிரேக்கை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம்னா சவுண்டு வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பிரேக்கே இல்லை, சவுண்டு வரல. ஓகே, கடையில் போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி என்னடா இப்படி சவுண்டு கொடுக்குற. எஸ், ஸோ நம்ம வந்து ஒரு
2500 3000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றணும்னு சொல்லுவாங்க இன்ஜின் ஆயில். பட் ஸோ அரௌண்ட் ஒரு 3700 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் BMW. ஆக்சுவலி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000 கிலோமீட்டருக்குள்ள மாற்றணும். பட் நான் வந்து 3700 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக் கரெக்ட் பண்ணிட்டு, ஆக்சுவலி நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, வியூஸ் மட்டும்தான் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போங்க சார் போங்க, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் இந்த கண்ணாடி மிரர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கண்ணாடி மிரர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மிரரில் வந்து இந்த இடத்துல வந்து யூடியூப் லோகோ போட்டு சேனல் நேம் போடலான்னு இருக்கேன். ஸோ சம்பட் பிராண்டிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் ரோட்டில் போகும்போது பார்க்குறவங்க சேனலை வந்து செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அதான் இன்றைக்கி நம்ம vlog-ஆ பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அண்ட் தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சார் வாங்க. ஃப்ரண்ட் பிரேக்கே பாருங்கள் எனக்கு வருது பிடிக்க சொல்லி. ஓ மை காட். ஆனால் இன்ஜின் ஆயில் வேணும். டிவிஎஸ் ஸ்போர்ட் மோட்டரில் கொடுத்துருங்க. அவ்வளோ. நெஞ்சில் 100 படையப்பா, யுத்தம் ஒன்று வருகையில் 10 விரல் படையப்பா, நாம் மிசை வச்ச குழந்தையப்பா, நல்ல தம்பி நானப்பா, நன்றியுள்ளப்பா. மெத்து பெட் ஷாப். ஐ திங்க் ஆயில் போடணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வண்டி ஒரே சவுண்டாக இருக்குது. பிரேக் பிடிச்சா அப்படியே நின்றுக்குது, எகைன் ரிலீஸ் ஆக மாட்டேது. ஐ திங்க் கேபிள் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியல. அண்ணன் கடை இருக்கா? அண்ணன் கடை இருக்கு. ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆயில் சேஞ்ச் பண்ணி முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஓட்டி பார்த்தேன். பட் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் பிகாஸ் அகெயின் வந்து சவுண்ட் வந்துச்சுங்க. ஸோ அவர்கிட்ட மறுபடியும் வந்து இன்னொருத்தர் வந்தார். அந்த அண்ணா கிட்ட கொடுத்தேன். அவர் ஓட்டி பார்த்துட்டு ஓகே. ஸோ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கேபிள்ஸ் அண்ட் கிளச் கேபிள்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதுவும் மாற்றணும். அண்ட் தென் வந்து பிரேக் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முன்னாடி ரெண்டுமே, ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் ரெண்டுமே வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், க்ளீன் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் மார்னிங் டைம் கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு மார்னிங் தான் கொண்டு வந்து விடணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வண்டிக்கு வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 ஹவர்ஸ் மட்டும் ஒரு ரேப்பிடோ ஓட்டிட்டு ஒரு 5 or 6 ரைட்ஸ் மட்டும் நம்ம 5 to 6 ரைட்ஸ் ஓட்டிக்கிட்டு அண்ட் தென் வந்து பைக்கு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு கூட நம்ம ஸ்விக்கி ஓட்டலாம். ஓகே. ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். தேங்க்ஸ் படி. இப்போ சவுண்ட் அதிகமாக வரலங்க, பக்காவாக இருக்குது. பிரேக்கும் கரெக்டாக இருக்குது. பட் சவுண்ட் வரல. பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓ பியாஜி டெக் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd year. சாரி, 4th year. BE Computer Science 4th year. Mr. YK. ஆக்சுவலி இங்கே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது வந்து ஒரு ஸ்டிக்கர் ஷாப் பார்த்தேன். ஆனால் முன்னாடி தான் நான் போகிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் இருந்துச்சு, ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் செக் பண்ணி கேட்டு பார்க்கலாங்க, எவ்வளோ ஆகும்னு கேட்டு பார்க்கலாம். ஒரு 500 கூட சொன்னாங்க அப்படின்னா பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நானே பிராண்டிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட வேண்டியதான். அதான் பண்ணணும். பிகாஸ் ஒரு 10 ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு 10 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ ஹவு வி ஷுட். ஒரு 10 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதனால தான். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் காய்ஸ். ஸோ எவ்வளோ ஆகுது நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம தலைவர் தான். பட் நோ நோ நோ, பார்த்தும் பார்க்காத மாதிரி போடுறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்கு போலேங்க. ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are just going to நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ண போகிறோம். ஓகே.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு போடல, ஸ்லீவு போடல, க்ளவுஸ் போடல, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சியில் தான் படுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாஸ் அது க்ளோஸ் பண்ணிக்கோ. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கரிங் கடை. எஸ், ஸோ நான் பிடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கடை இருக்குது, ஹரிதாஸ் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்குது. ஸோ இங்கே கேட்டு பார்க்கலாம். நான் ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணேன். நான் யூடியூப் நேம் வந்து அடிக்கும். டோட்டலாக எவ்வளோ வருங்கண்ணா? ஆனால் இங்கே மிரரில் வரும், 2 மிரர்லையும் ரைட்டாக. கலர் பிளாக்ல இருக்கு. வேற எதுவும் போட்டுமா? ஓகே. ஓகே, ஸோ ஸ்டிக்கரிங் போட்டாச்சு. ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கோம், இட்ஸ் ஒய்கே சஃபாரி யூடியூப் சேனல். ஸோ பிராண்டிங் பண்ணுறோம். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மிரர்லேயும் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஸ்டிக்கரிங் போட்டிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டிக்கரிங்க்கும் வந்து எவ்வளோன்னு தெரிலங்க, பட் டோட்டலாக வந்து ஒரு 150 தான் வாங்கினாங்க. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் ஸ்டிக்கர்ஸ். அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு இருக்குங்க. த்ரூ பழமுதிர் இருக்கும். ஸோ பழமுதிர் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு உங்களுக்கு கடை இருக்கும். ஸோ வந்தால் செக் பண்ணி பாருங்கள். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 தான் வாங்கினாரு. நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட ஒரு 500க்குள்ளே இருந்தால் ஓட்டலாம் அப்படின்னு. என்னோட கணக்குப்படி ஓ மை காட், என் கண்ணு முன்னாடியே சேனல் இருக்கு. பிராண்டிங். ஆக்சுவலி வண்டி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிய மாட்டேது. ஐ திங்க் கண்ணாடி வந்து கொஞ்சம் இறக்கி வச்சதுன்னு தெரியும். தெரியுதுங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது, ஒய்கே சஃபாரி. ரைட் சைடும் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்ணாடியில் தெரிகிற நம்பருக்கு கண்ணாடியில் தெரிகிற சேனலை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோவா போக வேணாங்க. ஜஸ்ட் நம்ம சேனல் நேமே வீடியோ கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்போஸ் யாராவது வந்து நம்ம சேனலில் வந்து ரோட்டில் வந்து ஆல்வேஸ் வண்டி நிற்கும் போது வண்டி மிரர்லேருந்து ஒய்கே சஃபாரின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரோ நான் உங்கள் வீடியோவை பார்க்கல ப்ரோ, பட் ஆனால் வந்து உங்கள் சேனல் நேமை பைக்கில் பார்த்தேன், ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு எவ்வளோ பேர் வர்றீங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பப்ளிக் ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டிராஃபிக்ல எல்லாம் நின்னோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். தம்பியை பிடுங்கிக்காத. வாங்க சார், வாங்க யூடியூப் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ரேபிடோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஒரு 3 hours 4 hours ஓட்டி பார்க்கலாம் எப்படி ரைட்ஸ் வருது அண்ட் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. ஆக்சுவலி நான் பிராண்டிங் பண்ண காரணமே அதுதாங்க. ஸோ ரேபிடோவில் ஸ்விக்கியோட டெலிவரி பண்ணியிருக்கேன். பட் கேமரா வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க, பட் எதுக்கு கேமரா, யூடியூப் சேனலா, அண்ட் தென் சேனல் நேம் என்னன்னு யாரும் மேக்ஸிமம் கேட்டதில்லை. ஸோ ஐ வாண்ட் மை சேனல் டு பி சப்ஸ்கிரைப் பை லாட்ஸ் ஆஃப் பீப்புள். ஐ ஜஸ்ட் வாண்ட்
டு ஹாவ் சம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த லைக் இந்த நம்ம சேனல் நேம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். பட் இந்த டிசைன் வந்து எவ்வளோ பேர் வந்து பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் இந்த டிசைன் மூலிமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதனால சப்போஸ் நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரோ நான் வந்து உங்கள் சேனலோட நேம் வந்து உங்கள் பைக்கில் இருந்து பார்த்தேன், அப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். யாரும் வந்து உங்கள் சேனலை வந்து எனக்கு ஷேர் பண்ணல. அண்ட் தென் வந்து ரேண்டமாகவும் வந்து நான் உங்கள் வீடியோஸ் பார்க்கல, ஆனால் வந்து உங்கள் பைக்கில் இருக்க ஸ்டிக்கரிங் பார்த்து தான் உங்கள் சேனலுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ தட் எனக்கு வந்து இந்த 150 rupees செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கான ப்ராஃபிட் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபர்ஸில் தான் இருக்குது. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். லைக் ஸோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதோட ப்ராஃபிட் வந்து நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே மக்களே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all in another interesting video. Until then, it's bye from YK. Thank you, thanks for watching. தன்னாடி நானே தானே தந்தானே தானே நானே தன்னாடி நானே தானே நானே. ஆக்சுவலி வந்து மிரர் நான் ஃபுல்லாக பார்த்து தான் பழகியிருக்கேன். ஸோ இந்த லெட்டர்ஸோடு வந்து மிரர் பார்க்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக ஓகே, ஒரு 10% வந்து மிரர் கொஞ்சம் அடி வாங்குது. எஸ் பாஸ், இதுக்குள்ளே தான் போங்க. நம்ம சைட் டிஷ் கம்பெனி இதில் தான் இருக்குது, கணபதி மிஸ்ஸும் அதில் தான் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அவர் சொல்லியிருப்பாருங்க, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, என்ன ப்ரோ வண்டியை நிறுத்தாமல் அப்படின்னு நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போகிறீங்க, நீங்கள் சொல்கிறது அவருக்கு எப்படி கேட்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும். பட் நம்ம நல்லது செய்கிறோன்னா 4 பேருக்கு தெரியணும்னு இல்லை, நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோன்னா பிரச்சனை இல்லை. நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா மட்டும் போதாதுங்க, அதை மற்றவங்க செய்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ நான் பண்ணணும்னு நினச்சதை வந்து பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பண்ணிட்டார். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். இவர் வந்து ஹோட்டல் வச்சுருக்காருங்க லெஃப்ட் சைடில். ஏன்னா அவர்கிட்ட நிறையா வாங்கிட்டு வரேன். நைட்டு போகும்போது பரோட்டாலாம் அவர்கிட்ட தான் வாங்கிட்டு போவேன். சூப்பராக இருக்கும் பரோட்டா, சூப்பராக இருக்குங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நாளைக்கு மார்னிங் ரேப்பிடோ ஓட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம we are going to start the rapido ride. ஸோ நாளைக்கு மார்னிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ வித்தின் ஒரு 2 or 3 days உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு. தென் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஸ்விக்கியில் வந்து நான் லாஸ்ட் 1 வீக்காக ஓட்டியிருக்கேன், அதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ ஃப்ளோட்டிங் கேஷ், அதாவது கேஷ் ஆன் டெலிவரி வந்தது வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து அமௌண்ட் எல்லாம் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டல் சேலரி எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். Until then, it is bye from YK and thank you மக்களே, keep supporting. ஆக்சுவலி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5000+ வியூஸ் போயிருக்கு. அண்ட் தென் வந்து என்ன சொல்றது, 5000+ வியூஸ் போயிருக்கு. அப்புறமா வந்து ஒன்லி 50+ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. 50 to 60 கூட இல்லைங்க, 50+ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் மோர் சப்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ ஆம் டூயிங் திஸ் பிராண்டிங், ஸ்டிக்கரிங் அண்ட் ஆல். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் தென் பிரேக் வந்து இப்போ கொஞ்சம் ஓகேங்க, சவுண்ட் இப்போ அதிகமாக வரல. ஓகே, நான் ஜஸ்ட் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணதையும் டெஸ்ட் ரைட் பண்ணப்போ மட்டும்தான் வந்து சவுண்ட் வந்துச்சு. அண்ட் தென் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் எந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸும் வரல. கீச்னு ஒரு சவுண்டு வந்துச்சு, அந்த சவுண்டு வரல. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது வாங்க பாஸ். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, வாங்கண்ணா நல்லது பண்ணுவோம். அண்ணா எங்கண்ணா? அண்ணா இல்லைண்ணா, அந்த நாடோட வரைக்கும் போவாங்கண்ணா. போகலாமாங்கண்ணா? அண்ணா இதில் உள்ள போங்கண்ணா, SBI இருக்குங்கண்ணா. ஆமாங்க, அந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்லங்கண்ணா, அதுக்கு முன்னாடி இருக்குங்க. ஓகேண்ணா, ஓகே, சரிங்க. ஏதோ நம்மனால முடிஞ்சதுங்க. இருக்கணுங்க, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணால் நமக்கு நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ வண்டியில் வந்தார். ஸோ இது எப்படி இந்த மிரர் இருக்க நேமை பார்த்துருப்பாரு.
எப்படி போய் சர்ச் பண்ணி பார்ப்பது யூடியூப் சிம்பிள், அப்போ யூடியூபாக இருக்கும். ஒய்கே சஃபாரின்னு சர்ச் பண்ணுவார், எப்படியும் நம்ம சேனல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ், நம்ம சேனலை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் கூட எப்படியோ வந்துடுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரத்தில் ஒருத்தர் தான் ஒரே வியூ தான் போயிருக்கு. 1 மணி நேரத்தில் 1 வியூ போயிருக்கு. பட் ஆனால் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ வியூஸ் போகுது, ஒரு 100-115 கூட போகுது. அதனால வியூஸ் வந்து எப்படியும் வந்து பூஸ்ட் ஆயிடுது. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து பண்ணுங்க தம்பி. வாங்கணும் ஸ்டிக்கர் வந்து ஒய்கே சஃபாரி. ஒய்கே இஸ் நத்திங் பட் என்னோட நேமோட ஷார்ட் ஃபார்ம். என்னோட நேம் ஷார்ட் ஃபார்ம் தான் ஒய்கே. ஸோ என்னோட நேமோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஒய்கேங்க. அண்ட் தென் சஃபாரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ட்ராவல். உடஞ்சிருச்சுங்க கண்ணாடி. ஃபாக், அவசரப்பட்டேனோ. ஓ மை காட். என்னையா கண்ணாடி போடுறீங்க? கை வச்ச விரல் வச்ச முத்துனதையும் உடஞ்சிருச்சு. ஓ மை காட். I'm not satisfied. I'm totally upset guys. நான் போய் புது கண்ணாடியே போட போறேன். பின்னாடி என்னாச்சுன்னு பார்ப்போம். ஓ மை காட். மறுபடியும் போய் கண்ணாடி மாத்திட்டு உலகமே ஸ்பீடா ஓடி போகுது. ஏன் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது. மொக்க பீஸ கூட கிண்டல் பண்ணுது. சாமி என்ன பங்கம் பண்ணுச்சு? ஏண்டா ஏன் எனக்கு மட்டும் ஏன் ஒரு விரல் தாண்டா வச்சு அமுத்துன? எனக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஓ மை காட். என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டியடா? இட் ஹேப்பன்ஸ் மேன், இட் ஹேப்பன்ஸ். மறுபடியும் போய் ஸ்டிக்கரிங் பண்ணுங்க கண்ணாடி மாத்திட்டு. என்ன கொடுமை சார் இது. ஏன் எதுக்கு? ஒய் மீ? நோ காய்ஸ், யாரும் பார்க்க வேண்டாம். மெயின்லி ரோட்ல போறவங்க பார்க்கவே வேண்டாம். உடஞ்சிருந்தா உடையாம இருந்தா என்னடா? பாருங்கடா, திஸ் இஸ் மை சேனல்டா, ஒய்கே சஃபாரிடா, ஒய்கே சஃபாரி. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது. ஏன் வண்டி பஞ்சராயி நிக்குது. மொக்க பீஸு கூட கிண்டல் பண்ணது. சாமி என்ன பங்கம் பண்ணுச்சு? ஜோக்கராயிட்டேன் குண்டு சட்டியில 2 குதிரை வண்டி ஓட்டுது. ஏதோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கரிங் 500 ரூபாய் ஆகும்னு நினைச்சேன். பட் ஸ்டிக்கரிங் போட்டு கண்ணாடியை உடச்சி மறுபடியும் கண்ணாடியை மாற்றி மறுபடியும் ஸ்டிக்கரிங் போடும்போது கண்டிப்பாக 500 ரூபாய்க்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் என் நேரம்.
டே மங்கி, என்னடா என்னை பார்த்து சிரிக்கிறியா? இங்க பாருங்க, முன்னாடி பஸ்ல ஒரு கொரில்லா சிம்பிள் இருக்கு. அந்த கொரில்லாவை பார்த்தா என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. கால கொடுமை கதிர்வேலா. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, வண்டி பஞ்சராகி நிக்குது. ஏன் எங்கேயும் உடஞ்சிக்க கூடாதா? நான் ரூம் போய் நின்னதுக்கு அப்புறம் தான் ஓடிக்கணுமா? இல்ல, என் நேரம். முடி வேற, முதல்ல முடிய வெட்டணும். கண்ணில் வந்து பட்டுதுங்க. கண்ணில் வந்து முட்டிக்கிட்டு. மிஸ்டர் சூரிய பகவான், என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க ஜாலியா லெஃப்ட் டு ரைட் டெய்லி போயிட்டு இருக்கீங்க. இங்க வந்து மார்னிங் டு நைட்னு நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒன்னும் சொல்லி குத்தமில்ல, என்ன சொல்லி குத்தமில்ல. போகும்போதுதான் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு போகும்போதுதான் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா நல்லது நடக்கும்னு சொன்னேன். அவருக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு பயங்கரமான ஒரு நல்லது நடந்துருச்சு. வாங்க சார், நீங்களும் வாங்க சார். இப்ப போடுறா யூட்டர்னா. காலை கீழே வைக்காம ஓட்டணும், அதுதான் நம்ம எய்ம் அண்ட் ஆம்பிஷன். உலகமே ஸ்பீடா ஓடி போகுது. இந்த பக்கம் தானே? ஆமா, லெஃப்ட் தான். அண்ணா, இது பழைய ராட்லயே மாட்ட முடியாதுங்களா? மாட்டிக்கலாம். இப்ப ராடு வேண்டாங்களா? ராடு இல்லாம இது மட்டும் சேர்த்து தான் மாட்டணும். சரி, எவ்வளோ ஒன்று? 140. அண்ணே, மிரர் மாட்டணும்னா ஒரு என்ன காலையில் வரேன், இப்போயே வந்துட்டான். தேங்க்ஸ். நீ உள்ளே போ. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, வண்டி பஞ்சர் ஆகி நிற்குது. ஆனால் கொஞ்சம் இல்லை. ஓகே ஓகே. ஓகே, ஆக்சுவலி அந்த பழைய மிரரோட இது வரலங்க. ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஒரு மாதிரி இருக்குது. இது இன்னும் பின்னாடி உள்ளே போகணும், லைக் அந்த சைடு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய்ட்டு ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஒர்க்கில் இருக்கார், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிட்டா போதும். நம்ம போயிட்டு ரூமில் வேலையை பார்த்துக்கலாம். ஓகே, சஃபாரி இஸ் தேர், பட் இங்கே இல்லை. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸில்
இங்கே ஒய்கே சஃபாரி வந்துவிடும். ஒரு 2 மினிட்ஸில் இங்கே மறுபடியும் லெட்டர்ஸ் வருது. ஓகே, பட் பழைய மிரர் தூக்கி வீசிடுவோம்னா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அவனை அப்படியே தூக்கி பாதுகாப்பாக வைக்கிறோம். பாதுகாப்பாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து இவனை வந்து ஒரு இடத்துல வைக்கணும். ஒரு சோஃபா, அந்த மாதிரி சோஃபா இல்லைங்க, அது என்னது, கபோர்ட், கிளாஸ் கபோர்ட்குள்ளே வந்து என்னோடய அவார்ட்ஸ் எல்லாம் சம் வாட் இருக்குது. ஓகே, ஸ்கூல் அவார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த அவார்ட்ஸ் வைக்கிற இடத்துல இந்த மிரரே வைக்கணும். அப்போ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 50 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்குமா இல்லை 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குமான்னு தெரியாது. மேபி இருக்கலாம், பார்க்கலாங்க. நடக்கிறது நடக்கட்டும். லெட்ஸ் டூ அவர் ஒர்க். முக்கா தொட்டு மறுபடியும் வந்திருக்கோம். பரவாயில்ல, இன்னொரு 50 ரூபா தானே போனால் போகுது. should be fulfilled. அண்ணா உடச்சிட்டேண்ணா, ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கலாண்ணா. லைட்டா பிரஸ் பண்ணா உடஞ்சிருச்சுண்ணா. லைட்டா தானே, ஒரே விரல் தானே வச்சேன். என்னங்கண்ணா? கேமராங்க. மக்களே மாட்டியாச்சு. மறுபடியும் உடச்சிடாதா தம்பின்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. அவரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ் வாங்கினாரு. பிகாஸ் லைக் மறுபடியும் ஒர்க் பண்ணி பிரிண்டிங் அடிச்சு மறுபடியும் ஒட்டியிருக்காரு. ஸோ அதனால தான். ஸோ ரைட் சைடும் ஒய்கே சஃபாரி இருக்கு, லெஃப்ட் சைடும் ஒய்கே சஃபாரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும். தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தடைகள் வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தடை அதை உடை, புது சரித்திரம் படை, நாளை நமதே வழி அதை ஒளி, புது வழி பிறந்திடும், நூறாக படை நூறாக, தொட்ட இடமெல்லாம் தூளாக, நேராக வழி நேராக, வெள்ளலாம் காலம் நூறாக, இன்று முதல் காலங்கள் தூக்கட்டும் காலமெல்லாமா, இன்று முதல் காலங்கள் தூக்கட்டும் காலமெல்லாம் மாறட்டும், தோளோடு தோல் சேரடா, முன்னோக்கி நீ ஓடடா, விஐபி டீக்கட ராஜா விஐபி, நாளைய இந்திய விஐபி, புரியாத சரித்திரம் விஐபி, பாடி வருதா உங்க பொங்கோன்னா பொங்கோன்னா யூ டர்ன் எடுக்கிறோம் பேபி. Come to me baby, come to me baby, holiday bun, holiday bun. Wow, what a man. என்னமா ஓட்டுறாரு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ், அதுதான் உண்மை. கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற இடத்துல போனோம்னா எல்லோரும் கேமரா பார்ப்பாங்க. கேமரா பார்க்கும்போது அப்படியே வந்து மிரரை பார்த்தாங்கன்னா சேனல் நேம் தெரியும், நமக்கு பிராண்டிங் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, வியூஸ் வரும். It will happen automatically. So automatically it will happen, man. So that is what I'm saying, okay? 30s தடை அதை உடை, புது சரித்திரம் படை, புது சரித்திரம் படை, நாளை நமது வழி அதை ஒளி, புது வழி பிறந்திடும். தம்பி மாலை போட்டிருக்க, கழுத்துல துண்டு போட்டிருக்க, காலில் செருப்பு போட்டிருக்கே, ரொம்ப தப்புப்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி மிரர் வந்து அவர் காமிச்சேன். ஸோ அவர்கிட்ட காமிச்சேன், எடுத்தேன்னு தெரியலையே. மிரரு இருக்கு, மிரர் இருக்கு, வெளியே வாடா. இருக்கான். ஸோ இவன் தான் உறைஞ்ச மிரர். ஸோ இவனை வந்து இங்கே மாட்டிடணும். இப்போ பாருங்கள் 3 ஒய்கே சஃபாரி இருக்குது. ரொம்ப ஓவராக இருக்கு இல்லையா? ஸோ இதனால் உள்ளே வச்சுருவோம். என்னம்மா சிரிப்பு? நமக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும்.
தடை அதை உடை புது சரித்திரம் படை வலி அதை ஒளி புது வழி பிறந்திடும். ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு நேரா. அவர் ரைட்ல போவாங்க, நான் லெஃப்ட்ல ஏறி ஸ்ட்ரெயிட்டா வந்தேன். இங்க ஒரு மளிகை கடை தெரியுது பாத்தீங்களா? இந்த மளிகை கடையில ஒருத்தர் இருப்பார், ஓனர். ஸோ இந்த மளிகை கடை ஓனர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் நான் நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணேன். ஸோ அவர் லைன், அவரோட லைன் ஓகேங்களா, அவர் தான் இப்போ போட்டுட்ருக்காரு. பட் சம் 1 or 2 months முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தான் பேப்பர் டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். தம்பி, அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோயம்புத்தூர். தடை அதை உடை புது சரித்திரும் படை நாளே. சில்லி கடை, அண்ணன் கடையில் தான் எப்போவுமே நைட்டு சில்லி வாங்குவாங்க. அப்புறம் எந்த கடை மேக்ஸிமம் இங்கே ஹோட்டல் சோலா இருக்கும். ஓகே, ஸோ சோலாவில் தான் நான் இங்கே தான் இந்த கடையில் தான் நைட்டு மேக்ஸிமம் பரோட்டா அண்ட் சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் கொத்து பரோட்டா எல்லாமே வாங்குவேன். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தடை அதை உடை புது சரித்திரம் படை நாளை நமது வலி அதை ஒளி புது வழி பிறந்திடும். ஸோ மக்களே, யாராவது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பொங்க சார் பொங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ அப்படியே மினிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் இருக்கும், ஒய்கே சஃபாரி. பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வாங்க சார் வாங்க. ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் என்ன இருக்குது, ஜஸ்ட் ஸோ நீங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிரர்ஸில் ஸ்டிக்கரிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. கண்ணாடி அதிகமாக ப்ரெஸ் பண்ணி உடச்சிடாதீங்க கைஸ். ஆக்சுவலி அது ஒரு 1 centimeter கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மிரரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 centimeter அவ்வளோதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டக்குன்னு உடஞ்சிருச்சுங்க. ஸோ யாரும் மிரரில் ஸ்டிக்கரிங் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணி உடச்சிடாதீங்க. அதான் நான் சொல்கிற ஒரு சின்ன சஜஷன். அண்ட் தென் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸ்டுடியோ 11 என்ன மேடம் இப்படி பார்க்குறீங்க? ஆசி போங்கப்பா போங்க. ஏன் எதுக்கு இவ்வளோ வேகம், அதுவும் இந்த சின்ன ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக்கில்? இண்டிகேட்டர் இல்லை, அதனால அவர் கை காட்டுறாரு. ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்டிமேஷன் டு மூவ் ஆன் டு த ரைட் சைட். ஓகே, ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் அமுத்தி உடஞ்சிட போதுங்க. இருந்தாலும் அது உடஞ்சிருக்க கூடாது. இருந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் உன் நினைவிருந்தால் எப்போதும் நிமிர்ந்திடுவேனே. என்னோட காதல் என்பது மாயவளை, அடக்காதல் என்பது மாயவளை, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை, அது இல்லாமல் வாழும் வாழ்க்கை தேவையில்லை தேவையில்லை அதை இல்லாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. R15 அதை இல்லாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை தேவையில்லை. இண்டிகேட்டர்ஸ் பாருங்க, ஆசம் சூப்பராக எரியுது. ஸ்விக்கி வாங்க சார் வாங்க. ஆக்சுவலி நானே ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். I'm also one of the delivery partner because okay, I'm also delivering Swiggy. அக்கா கடையில் எப்போவுமே போண்டா சாப்பிடுவேன். ஆக்சுவலி போண்டா வாங்கிட்டு போவேன், இன்றைக்கி வாங்கிட்டு போவோமே. ஆக்சுவலி அக்கா பார்த்தாங்க, நான் போனதையும் டக்குன்னு கீழே குமிஞ்சிட்டாங்க. அக்கா மனசு கஷ்டப்படுவாங்கள்ல, அதனால தான். வணக்கண்ணா. அண்ணா இந்த போண்டா 20 ரூபாய்க்குங்கண்ணா. அண்ணா
இது 20 ரூபாய்க்குங்கண்ணா. எனக்கு கட்டினீங்களாண்ணா? இல்லை இல்லைண்ணா, இது 20 ரூபாய்க்குங்க. அப்புறம் இது 10 ரூபாய் கட்டிடுங்கண்ணா. சரி சரிங்க, அது மட்டும் 20ன்னு சொன்னாங்க. Cricket is going on. Sorry தம்பி, actually I'm a cricketer. What? இருந்தாலும் நான் உடைஞ்சே போயிருந்தாலும் உன் நினைவிருந்தாலே போதும் நிமிர்ந்திடுவேனே நான். லிரிக்ஸ் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, எனக்கு லிரிக்ஸ் தெரியாது, டக்குன்னு தோணுச்சு பாடிட்டேன். நமக்கு ஒன்று தோணுதோ அதை பண்ணிடணும். ஓகே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சது, போய் புது கண்ணாடி போட்டோம், மறுபடியும் ஸ்டிக்கர் போட்டோம். அவரு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாத தம்பி, நீயே வந்து ஒரு 10 ஃபோனை வாங்கி 10 ஃபோனில் 10 அக்கௌண்ட் போடு, அதுலேயே 100 பேர் ஆச்சுல அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அக்கௌண்ட், ஸோ 10 ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அக்கௌண்ட் ஆயிரும்.